பரிசுத்தமாக வாழ்கிறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு பண்ணுற சேட்டைங்கெல்லாம் நான் பண்ணிவிட்டு ஆண்டவர் எனக்கு எதையுமே பண்ணலன்னா எப்படி பண்ணுவார்? சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம், துர்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழி நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரம் இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷனாக இருக்கணும். அவன் தான் பரிசுத்தவான். நான் துர்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடப்பேன், பாவிகளுடைய வழியில் நில்லுவேன், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காந்து சேர்ந்து எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பேன். ஆனால் ஏசு எனக்கு நன்மை பண்ணணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஏசு அப்படிப்பட்டவங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக வாழ பழகி கொள்ளுங்க, உபவாசிக்க கற்றுக்கொள்ளுங்க, ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தரோடு காத்திருக்க விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தமான வாழ்க்கையை நாடுங்க. வாலிப தம்பி தங்கச்சி, எனக்கு உலகத்தை சீரழிக்கக்கூடிய அநேக காரியங்கள் வந்துவிட்டது. நீ பண்ணிடி ஒன்றும் தப்பில்லைன்னு சொல்கிற நண்பர்கள் இருப்பாங்க. நீ பண்ணுற ஒன்றும் தப்பில்லை, நான் பார்த்துக்கிறேன்டா, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உன்னை தூக்கிட்டு போய் நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றைக்கும் பரிசுத்த குலைச்சல் செய்ய மாட்டார்கள். பரிசுத்தத்தை விட்டு நீங்கள் விலகும் பொழுது உலக சிந்தனைகள், உலக ஆசைகள் உன்னுடைய புத்தியில், உன் மண்டையில் ஏறிடும். எதுவுமே உனக்கு பெருசாக தெரியாது, எந்த தப்புமே. எப்போ தெரியுமா உனக்கு தெரியும்? ஒரு நாள் மாட்டின்னு முழிப்பாரு, அன்னைக்கு நீயே உன் வாயில் சொல்லுவே, என் புத்தியை எதில் அடிக்கணும்? அடிச்சுக்கணும். உன்னை நம்பி வந்தேன் பாரு, நல்லா நடுத்தெருவில் நிற்க வச்சுட்டேன், என் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. சொல்கிறேன், பரிசுத்த குலைச்சல் பண்ணக்கூடாது. பரிசுத்தமாக வாழ்கிறீங்கன்னா, பரிசுத்தமாக இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன். பரிசுத்தமாக வாழுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிக்கிற இடத்துல எல்லாம் சூழ்ந்திருக்கும். நிறைய உதாரணம் இருக்குது. தாமரை பூ மேலே தண்ணி போட்டால் என்ன ஆகாது? இருக்காது. ஏன்னா அது தண்ணியில் தான் இருக்குது, ஆனால் அது மேலே என்ன படாது? தண்ணி படாது. நம்மளை உலகம் சூழ்ந்து பாவம் தான் இருக்கும். சுற்றி வலது பக்கம் திரும்பினாலும் இடது பக்கம் திரும்பினாலும் முன்னாடி பார்த்தாலும் பின்னாடி பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பாவம் தான் சூழ்ந்து இருக்குது. நான் எப்படியா பரிசுத்தமாக வாழ முடியும்? வாழ முடியும். ஆண்டவருடைய துணை கொண்டு நீ வாழ முடியும். ஜெபம் பண்ணுறதுனால, துதிக்கிறதுனால, கர்த்தரை சார்ந்திருக்கிறதுனால உன்னால் பரிசுத்தமாக வாழ முடியும். கடலுக்குள்ளே வாழ்கிற மீனுக்குள்ளனா இல்லை, உப்பு தன்மை இல்லை. நம்ம உப்பு போட்டு காய வச்சா தான் அது கருவாடு. அது வரைக்கும் அது தண்ணியில் தான் இருக்குது. சமைக்கும்போது யாருன்னா உப்பு போடாமல் சமைக்கிறேங்க மீன் குழம்ப சொல்லுங்கம்மா, நம்ம மீன் குழம்பே செஞ்சு சாப்பிடாத மாதிரி பார்த்துன்னுக்கிறீங்க. மீன் குழம்புல உப்பு போடுறீங்களா இல்லையா? ஏன் அது கடலில் தானே இருக்குது, ஏன் உப்பு போடுறீங்க? அதுபோல தான் பாவம். நம்ம முழுக நீங்கள் நீச்சல் அடிச்சுன்னு வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உனக்குள்ளே பாவம் இருக்கக்கூடாது. உனக்குள்ளே என்ன இருக்கணும்? பரிசுத்தம் தான் இருக்கணும். அல்லேலூயா. உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்தமாக வாழணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. தம்பி தங்கச்சி, இந்த வாலிப நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேர்மு. இந்த டேர்மில் நீங்கள் மாறிட்டீங்க. நீங்கள் நல்லா வளரும் போது தான் பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? களை விதைப்பான். நீ நல்லா ஸ்பிரிச்சுவலில் வளரும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருக்கா ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிற பாரு, அன்னைக்கு வைப்பான் உனக்கு ஒரு கரும்புள்ளியை. நீ எப்படி வர பார்க்குறேன்டா, அவனுக்கு தெரியும். நோட்டம் விட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சான் எதில் வீக்காக இருக்கிறான் பார்த்து அதை தான் உன் எதிர்க்க விதைப்பான். யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது என்ன நடக்க போகுது. நீ போயிட்டுருக்கலாம். ஆனால் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும், உன் தேவன் பரிசுத்தர் இல்லை. கீழே அசிங்கம் இருக்குதுங்க. அன்றைக்கி புளியந்தோப்பில் ஒரு குழந்தை பாத்ரூம் போயிட்டுக்குது. அங்கே ரோட்டில் உக்காந்துன்னு இருக்குது. ஐயா வாக்கிங் போனார், கூட போனால் ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு வரலான்னு போனால் அந்த குழந்தை கூப்பிடுது அவங்க அப்பா, அப்பா வா தோசை சுட்டு வச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது ஐயா, எனக்கு நான் கவனிக்கவே இல்லை, இது என்ன இது சொல்லுது அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். ஐயா நீ கவனிச்சியாப்பா அதான்னாரு. என்னது ஐயான்னு? தோசை சுட்டுக்குதாமே. என்ன தோசை? நான் தெரிலையா அப்படின்னு. அவர் தான் சொன்னார்,
பாரு, நம்ம ரோட்டில் இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? காலெல்லாம் தேய்ச்சினா போவோம், ஒதுங்கி போயிட மாட்டோம். ஒதுங்கி போவீங்களா இல்லையா? அதை மெரிச்சாலும் உங்களுக்கு கஷ்டம், பார்த்தாலும் கொம்ட்டோம். உங்களுக்கு எதுக்கு? பாவன்றது அருவருப்புக்காக நான் சொல்கிறேன். என்னடா இது பாஸ்ட் இப்படி சொல்லல, அருவருப்புன்றது அப்படி தான் இருக்கும். பாவன்றது அப்படி தான். பரிசுத்தம், நீ பரிசுத்தமாக இருக்கிறல்ல, நீ அதை பார்க்க, ஒரு பாவத்தை பார்க்கும்போது என்ன தெரியுமா, அது அப்படி தான் அசிங்கமாக நினச்சிட்டு ஒதுங்கி போயிடணும். அதை போய் காலெல்லாம் பூசின்னு போகிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் பாவம் பண்ணீங்கன்னா அதுதான் அடையாளம். நீங்கள் அப்படி தான் பண்ணினுக்கிறீங்க. நீங்கள் தவறு பண்ணுறீங்க, கர்த்தருக்கு தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல், அப்பா அம்மாவுக்கு தெரியாமல், பிரதருக்கு தெரியாமல், சிஸ்டருக்கு தெரியாமல் ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணுக்கிறீங்கன்னா அதான் ரோட்டில் இருக்கிறத போய் கை காலெல்லாம் இழுப்பின்னு போயினுக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த பாவத்தை நீங்கள் கர்த்தர் பரிசுத்துக்கு விரோதமாக பண்ணினுக்கிறீங்க, அதுதான் அடையாளம். என்னைக்காவது உங்களுக்கு இந்த பாவம் பண்ணுற ஆசை வந்துச்சுன்னா, கம்னேடி பாஸ்டர் என்னத்த சொன்னார் தெரியலையே, ஐயா இப்படியா அப்படி யோசிக்கணும். ரெண்டாவது அந்த பக்கம் போகாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் நல்லா வளர்றீங்க பாருங்கள், கர்த்தருக்காக எழும்பி நிற்கணும், பிரகாசிக்கணும், கனி கொடுக்கணும். நிற்கும் போது தான் உங்கள் ஸ்தானத்திலிருந்து உங்களை தள்ள பார்ப்பான். உன்னை ஒரு உயர்ந்த இடத்துல கர்த்தர் கற்பனை பண்ணி வச்சுக்கிறாரு. பிரதர் சிஸ்டர், உனக்கு ஒரு நல்ல இடத்த கர்த்தர் கற்பனை பண்ணி வச்சுக்கிறாரு. என் பிள்ளைய இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் நீ பாதி வழியிலேயே அவன் வேற ஒரு இடத்த காட்டி உன்னை கூட்டின்னு போயிடுறான். ஆண்டவர் ஒன்று அங்கே உட்கார வைக்கணும்னு நினச்சா, நீ எனக்கு அங்கெல்லாம் வான சாமி, நான் அப்படியே எங்கன்னா ஓரமாக ரோட்டில் உட்காந்துக்கிறேன். நான் சொல்கிறேன் பாருங்கள், கர்த்தருடைய நோக்கத்தின்படி சித்தத்தின்படி பரிசுத்தமாக யார் வாழ்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கைவிடுவதே இல்லை. பரிசுத்தவான்களுக்கு குறைவுகள் ஏற்படும், ஆனால் கர்த்தரை தேடி அந்த குறைவுகளை நிர்வாகி கொள்வாங்க. ஆனால் பரிசுத்தத்தை விட்டு விலகி நான் வாழ்வேனா, உன் வாழ்க்கையில் ஒரு அபிஷேகம் இருக்காது, ஒரு வழிநடத்தல் இருக்காது. நீயா எல்லாவற்றையும் செய்து கொண்டேனா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பெல்லாம் யார் தான்? நீங்கள் தான், கர்த்தர் கிடையாது. அப்புறம் கர்த்தர்கிட்ட வந்து, ஆண்டவர் என்னப்பா அப்படி பண்ணிட்டியே, நானாம்மா பண்ணேன், நீ தானே பண்ணிக்கிட்ட. கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தமாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தமாக இருக்கிறவங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். சங்கீதம் 37:8 தாவீது சொல்லுகிறார், பொல்லாப்பு செய்வதற்கு ஏதுவான எரிச்சல்கள் உனக்கு வேண்டாம். இதுதான் உன்னை தீவினைக்குள்ளாக நடத்தும், இதுதான் உன்னை பொல்லாத சிந்தனைக்குள்ள பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்தும். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிட்டு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல்கள் உனக்கு வேண்டாம். எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரை மனஸ்தாபப்பட வைக்கிற எந்த காரியத்துக்கும் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. பரிசுத்தமாக வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பரிசுத்தமாக வாழுங்க, கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கடைசியாக, கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. அவரை தேடுறதுனால தான் இன்றைக்கி வந்து சபையில் நீங்கள் உக்காந்துருக்கிறீங்க இல்லையா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவுபடாமல் கர்த்தர் நடத்துவார். நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை, அவரை தேடுறவங்களாக இருக்கணும். காலையில் எழுந்து தேடுங்க, மத்தியானத்தில் தேடுங்க. மோசஸ் ராஜசேகர் ஐயான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இப்படி பாடுவார், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன், அவர் பேசுவார், நான் பேசுவேன், இருவரும் சந்தோஷிப்போமே. என்ன அழகாக பாடிக்கிறதெல்லாம். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் எப்பவுமே பண்ணுறது வழக்கம். ஆனால் இப்போ எப்படி மாறி போச்சு, எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாட்ஸ்அப்பை நான் நோண்டுவேன், ஃபேஸ்புக் பார்ப்பேன், யூடியூப் பார்ப்பேன், ஜெபம் மட்டும் பண்ண மாட்டேனே. ஆமீன், ஜெபம் மட்டும் பண்ண மாட்டேனே. அப்படி தானே? ஆமாவா? நேரம் கிடைக்குதோ இல்லையோ, கர்த்தரை தேடுகிற குடும்பமாய் கர்த்தரை தேடுறவங்களா இருங்க. பிள்ளைங்களோடு சேர்ந்து, கணவரோடு சேர்ந்து கர்த்தரை தேடுவர்களாக இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். படிக்கிற இடத்துலையும், வேலை செய்கிற இடத்துலையும், குடும்பத்தார் மத்தியிலும் கர்த்தர் உங்களை கைவிடாமல் பாதுகாக்க தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க
அழைக்கப்படுகிறீர்கள். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை, ஆதலால் உம் நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்கள் கைவிடப்படுவதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களை ஒருபோதும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நெருக்கத்தில் மட்டும் கூப்பிடாதீங்க, கஷ்டத்தில் மட்டும் கூப்பிடாதீங்க, வியாதியில் மட்டும் கூப்பிடாதீங்க. எப்பொழுதுமே கர்த்தரை தேடுகிறவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. உலகம் உங்களை கைவிடலாம், பெற்றோர் உங்களை கைவிடலாம், கணவர் உங்களை கைவிடலாம், உங்களை நீங்கள் நம்பினவர் உங்களை கைவிடலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை, ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. யாரெல்லாம் கைவிட மாட்டார்? அழைத்தவர்களை கைவிட மாட்டார். ரெண்டாவது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கைவிட மாட்டார். மூன்றாவது, பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். நான்காவது, அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் கைவிடாதவர். ஆகவே உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்து உங்களை கைவிடாதபடிக்கு கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீங்கன்னா அவர் உங்களை கைவிடாமல் நடத்துவார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ப வேண்டிய ஒரு காரியம், இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உங்களை கைவிடுவதில்லை என்று சொல்லி. இனி நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்கன்னா சந்தோஷப்படுங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் கைவிடலை. ஏன்னா உன்னை அழைச்சிருக்கிறேன், உன்னை தெரிஞ்சிருக்கிறேன், உன்னை பரிசுத்தமாக்கியிருக்கிறேன், நீ என்னை தேடுகிறபடியால் நான் உன்னை கைவிடுவதில்லை. நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இதில் நீங்கள் இதன்படி நீங்கள் இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. இதன்படி வாழலைன்னா அவ்வளோதான், பரிசுத்தம் இல்லைனாலும் கைவிட்டுருவார். அது சொல்லுவாங்கள்ல, சில பேருக்கெல்லாம் சொல்லி பார்ப்பாங்க. சொல்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உன்னை தான் நான் என்ன பண்ணிட்டேன், அவள் தான் தொலைச்சி விட்டேன். சில பேர் ஆண்டவர் சொல்கிறாரு, துர்மார்க்கனை தீங்கு நாளுக்கு என்று என்ன பண்ணியிருக்கிறாராம்? தீங்கு நாள்னு ஒரு நாளுக்கு அன்னைக்கு. அதுக்காக தான் சில பேர் துர்மார்க்கமா அவன் திருந்தலை பாடா படுத்துனுக்கிறான்னா தெரியுமா? அவன் துர்மார்க்கன், அவன் சுயம், அவன் தான், அவன் திருந்த மாட்டான். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தொலைச்சி விட்டுருவார். நியாய தீர்ப்பு வருதில்ல, அன்றைக்கி துர்மார்க்கனை தீங்கு நாளுக்கென்றே சில பேர்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அது திருந்தாது, இன்னாட்சியெல்லாம் திருந்தாது. அதுக்கு துர்மார்க்கர் அது நியாய தீர்ப்பு நாளுக்கு நியமிக்கப்பட்டது. அதனால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக உணர்ந்தீங்கன்னா, அதே சமயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் தேடுகிறவர்களாகவும் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இதன்படி நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜீவியம் கர்த்தரோடு கூட இல்லை. நீங்கள் கைவிடப்பட்டு மற்றவர்கள் உங்களை பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலைமைகள் தான் நமக்கு ஏற்படும். நான் என்றைக்குமே உங்களுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களும் பரிசுத்தமாக வாழ்ந்து கர்த்தரை தேடி அழைக்கப்பட்டவர்களாய், தேடுகிறவர்களாய், தெரிந்து கொண்டப்பட்டவர்களாய் கர்த்தரோடு கூட இருங்க. அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நம்ம யாவரும் எழுந்து நின்று ஈசிஐ பாடல் புத்தகத்தில் இருக்கிற